திருச்சியில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை தஞ்சை வந்தடைந்தார். தஞ்சாவூரில் நடைபயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் சத்யா விளையாட்டு மைதானம், காமராஜர் மார்க்கெட் பகுதிகளில் உள்ள பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். பின்னர் அப்பகுதி மக்களிடம் உரையாடிய முதலமைச்சர் அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். விளையாட்டு மைதானத்தில் இருந்தவர்கள் முதலமைச்சருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். தமிழகத்தின் அரசியல் மாற்றம் கோவையில் இருந்து தொடங்கும். நான் பெரிய வேட்பாளர் இல்லை. கோவை மக்களை நம்பி அவர்களுடன் சேர்ந்து 2 ஆண்டுகளில் தமிழகத்தில் மாற்றங்களை எடுத்து செல்லும் சாதாரண நபர் என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறது. ஏணி சின்னம் கோரி இந்திய தேர்தல் ஆணையத்தில் IUML கட்சி சார்பில் விண்ணப்பம் அளிக்கப்பட்டு இருந்தது. அக்கட்சியின் கோரிக்கையை ஏற்று ஏணி சின்னத்தை ஒதுக்கி இந்திய தேர்தல் ஆணையம் இன்று உத்தரவிட்டுள்ளது. IUML கட்சியின் சார்பில் ராமநாதபுரம் தொகுதியில் நவாஸ் கனி களம் காண்கிறார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் உள்ள குரோகஸ் சிட்டி அருகில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் மர்ம நபர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 60 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இச்சம்பவத்தில் முழு அரங்கமும் தீப்பற்றி எரிந்து சோகம் அடைந்தது. இந்நிலையில் மாஸ்கோவில் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோம் என பிரதமர் மோடி எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 49,480 ரூபாய்க்கு விற்பனையானது. தங்கம் விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து 6,185 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 1 கிராம் வெள்ளியின் விலை 1 ரூபாய் அதிகரித்து 80 ரூபாய் 50 காசுகளாக விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற IPL 2024 சீசனின் முதல் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் பல பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற RCB முதலில் பேட்டிங் செய்து 173 ரன்கள் சேர்த்தது. பின்னர் 174 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி களம் இறங்கியது. சென்னை அணி 18.4 ஓவர்களில் 4 விக்கெட்டுக்கு 176 ரன்கள் குவித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த சீசனை சூப்பராக தொடங்கியிருக்கிறது.